தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்த வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே இளஞ்சியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 3,80,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள தட்டமுனையில் இருந்து தமிழகத்திற்கு மாடுகள் வாங்க வந்த வியாபாரிகள் நிஜாமுதீன் என்பவரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட பணம் தென்காசி அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் தேர்தல் முறைகேடு தொடர்பாக அரசியல் கட்சிகள் மீது 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி KS பழனிசாமி தெரிவித்தார். அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி திருச்சியில் கல்லூரி மாணவர்கள் நடத்திய பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. அவர்களை வரவேற்ற பிறகு பேசிய தேர்தல் அதிகாரி, இதுவரை வாகன சோதனையில் 3,93 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு 3,50 லட்சம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள மனோ கல்லூரியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் மாணவர்களை சந்தித்து நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் 1 கோடி மாணவ மற்றும் இளைஞர் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற சந்திப்பின் போது கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரச்சுரம் வழங்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கருதரவன் தொடங்கி வைத்த இந்த பேரணி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி அண்ணா சிலை பெங்களூர் சாலை வழியாக வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட பலர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வாக்காளர் முகவரிகளை சரிபார்த்தல், இடம்பெயர்ந்த வாக்காளர்கள், வெளியூரில் தங்கி வேலை பார்க்கும் வாக்காளர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களுடன் அவர்களின் தொலைபேசி எண்களும் பதிவு செய்யப்பட்டன. போலி வாக்காளர்களை தடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சேலம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 13 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டால்மியா ரோடு அரபிக் கல்லூரி பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஓமலூரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சோதனை மேற்கொண்ட போது பையில் 13 லட்சம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது. விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்ததால் 13,77,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.